தன் ஜீவனையும் நமக்காக கொடுத்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் வரைக்கும் நம்ம தியானிக்க போகிறோம். நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். மெய்ப்பனாயிராதவனும் ஆடுகள் தனக்கு சொந்தம் அல்லாதவனுமான கூலியாள் ஓநாய் வருகிறதை கண்டு ஆடுகளை விட்டு ஓடி போகிறான். அப்பொழுது ஓநாய் ஆடுகளை பீறி அவைகளை சிதறடிக்கும். கூலியால் கூலிக்காக வேலை செய்கிறவனாகையால் ஓடி போகிறான். ஆடுகளுக்காக அவன் கவலைப்படான். நானே நல்ல மேய்ப்பன். பிதா என்னை அறிந்திருக்கிறது போலவும் நான் பிதாவை அறிந்திருக்கிறது போலவும் நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன். ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன். நாம் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து இந்த அதிகாரத்தில் திரும்ப திரும்ப அவர் நம்ம மேலே வைத்திருக்கிற அன்பு, தன் ஆடுகளுக்காக தன்னை பின்பற்றுகிற தன்னுடைய சீஷர்களின் மேல் அவர் வைத்திருக்கிற அன்பு, அவர் செய்கிற ஒவ்வொரு தியாகம், அதை அவர் என்ன செய்கிறார்? வெளிப்படுத்துகிறார். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவர் திரும்ப சொல்லுகிறது, நல்ல மேய்ப்பன், நான் நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பனுடைய அடையாளம் என்ன? நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக அவன் தியாகம் பண்ணுவான். நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளை பாதுகாக்கிறதுக்கு, தன் ஆடுகளை ஆபத்தில் இருக்கும் பொழுது அதை தப்புவிக்கிறதற்காக தன் ஜீவனையும் கொடுக்க துணிகிறவன் தான் நல்ல மேய்ப்பன். அப்போ நல்ல மேய்ப்பன் தன்னுடைய வாழ்க்கையை பற்றி அல்ல, சுயநலமாய் அல்ல, தன்னுடைய ஆடுகளுக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிற ஒரு மேய்ப்பன் தான் நல்ல மேய்ப்பன். அந்த நல்ல மேய்ப்பனாக நான் இருக்கிறேன் என்று இயேசு சொல்லுகிறார். பாருங்க, அந்த ஆடு நல்ல மேய்ப்பன் அல்லாதவன் என்ன பண்றான்? கூலிக்காக அவன் வேலை செய்கிறவன் தன் ஒரு ஆபத்து வரும்போது தன்னுடைய ஜீவனை பாதுகாக்கிறதுக்காக அவன் ஆடுகளை விட்டுட்டு ஓடி விடுகிறான். ஆடுகளை பற்றி அவனுக்கு கவலை இல்லை, ஆடுகளுடைய ஆத்துமாவை பற்றி கவலை இல்லை. ஆடுகள் எப்படி போனாலும் சிதறடிக்கப்பட்டாலும் அவனுக்கு கவலை இல்லை. அப்போ யார் அந்த கெட்ட மேய்ப்பன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்முடைய எதிராளியாகிய பிசாசானவன். அவனுக்கும் அவனுக்கென்று ஏற்படுத்தப்பட்ட அந்த எரி நரகத்துக்கு தேவனுடைய பிள்ளைகளை அழைத்து செல்வதில் அவன் கவனமாக இருக்கிறான், குறியாக இருக்கிறான். நேற்று தினத்தில் பார்த்தோம், தனக்கு கொஞ்ச காலம்தான் இருக்குன்னு சொல்லி அவன் துரிதமாக செயல்பட்டு கொண்டு இருக்கிறான். ஆடுகளுடைய ஆத்துமாவை பற்றி அவனுக்கு கவலை இல்லைன்னா இயேசு சொல்லுகிறார், நானும் நித்திய ஜீவனை என் ஆடுகளுக்கு கொடுக்கறதுக்காக நான் வந்தேன். நான் நல்ல மேய்ப்பன், அந்த ஆடுகளுக்காக கரிசனையுள்ள தேவன். ஆம்பிரியமானவர்களே, பாருங்க, இயேசு சொல்லுறாரு, நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன். எவ்வளோ ஒரு க்ளோஸான ஒரு ரிலேஷன்ஷிப்பு ஆண்டவருக்கும் நமக்கும் உள்ள ஒரு நெருக்கமான தொடர்பை குறித்து இயேசு சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் தனிப்பட்ட வாழ்க்கையில் தனிப்பட்ட விதத்தில் நம்ம ஆண்டவரை எந்த அளவுக்கு ருசித்திருக்கிறோம், எந்த அளவுக்கு அவரோடு கூட நம்ம நெருங்கி ஜீவித்து கொண்டிருக்கிறோம், எந்த அளவுக்கு அவருடைய சத்தத்தை கேட்கிற ஆடுகளாய், அவருக்கு பின் செல்லுகிற ஆடுகளாய், நமக்காக ஜீவனை கொடுத்த கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் நன்மையை மாத்திரம்தான் செய்வார். நீதியின் பாதையில் நம்மை நடத்துவார். அவர் நித்திய ஜீவனில் கொண்டு போய் நம்மை சேர்ப்பார். அவர் தான் வழியாய் இருக்கிறார் என்று அவரை நம்பி நம்ம பின்பற்றுகிறதற்கு நம்மை நம்ம அர்ப்பணிக்கிறோமா? மெய்யான சீஷர்களாய், மெய்யாய் அவனவன் தனக்கு கொடுக்கப்பட்ட சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்பற்றாதவன் என்ற சீஷன் அல்லன்னு இயேசு சொல்றார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு கொடுக்கப்பட்ட சிலுவை என்ன அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில் பல காரியங்கள், நம்ம ஒவ்வொரு நாளும் எதிர்நோக்குகிற சவால்கள், எதிர்ப்புகள், போராட்டங்கள், பிரச்சனைகள், சரீரத்தில் உபாதைகள், இது போன்ற பல காரியங்களை நம்ம எதிர்நோக்கி செல்லுகிறோம். இதுதான் நமக்கு கொடுக்கப்பட்ட சிலுவை. இது ஏன் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கப்படுகிறது? ஏன் தேவன் இதை எடுத்து போடக்கூடாதா? ஏன் எல்லாரையும் நல்லா வைக்கக்கூடாதா? இல்லை பிரியமானவர்களே, இந்த உலகம் என்பது நம்மளுடைய ஒரு பயிற்றுவிக்கிற ஒரு மைதானம் மாதிரி. நம்முடைய வாழ்க்கையில் நாம் சில காரியங்களை கற்றுக்கொள்ள, சில காரியங்களை விட, சில காரியங்களில் தேவனோடு கூட தொடர்ந்து நாம் நடக்க, நெருங்க, சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கப்படுகிறது. ஏன்னா நம்ம இந்த வாழ்க்கையில் எல்லாத்தையும் பெற்று அப்படியே வாழ்ந்து முடிக்கிறதுக்காக
நாம் அழைக்கப்படவில்லை. நித்தியமாய் தேவனோடு கூட ஒரு உன்னதமான ஒரு வாழ்க்கை, மகிமையான ஒரு வாழ்க்கை வாழதான் நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த உலகத்தில் நம்ம இருந்தாலும் இந்த உலகத்துக்கு உரியவர்கள் அல்ல. இந்த பூமி நமக்கு சொந்தம் அல்ல. இந்த பூமியில நம்ம வாழப்போகிறது தற்காலிகமான வாழ்க்கை மாத்திரமே. இந்த தற்காலிகமான வாழ்க்கையில நம்முடைய ஆத்மாவை கெடுத்து நம்மை நித்திய ஜீவனை அடைய முடியாதபடிக்கு நம் கண்களை குருடாக்கி நம்முடைய எதிராளியாக பிசாசானவன் ஒவ்வொரு நாளும் நம்மை வஞ்சிக்கும்படியாய் அவன் என்ன செய்கிறான்? சுற்றி திரிகிறான். நாமோ கவனமாக நல்ல மெய்ப்பனை பின்பற்றி நல்ல மெய்ப்பனுடைய பாதுகாப்பில் இருக்க நம்மை நம்ம அர்ப்பணிக்கும் போது நித்திய ஜீவனை நமக்கு வாக்களித்த தேவன் நித்திய ஜீவனுக்கு ஏதுவான பாதையில் நம்மை வழி நடத்தி நம்மை முடிவு பரியந்தம் நடத்த வல்லவராக இருக்கிறார். அந்த நல்ல மெய்ப்பனுடைய சிறகுகளின் நிழலில் நம்மை நாம் அர்ப்பணித்து நம்ம அவருடைய கரத்தை பற்றி கொள்ளும்படியாய் அவரை நோக்கி பார்ப்போமா? எங்கள் அன்பின் தெய்வமே, எங்களுக்கு ஜீவனை கொடுத்த நல்ல மெய்ப்பனே, எங்களை ஒவ்வொரு நாளும் பராமரிக்கிறவர், எங்களை பாதுகாக்கிறவர், சத்துருவின் இஷ்டத்துக்கு எங்களை ஒப்பு கொடுக்காமல் எங்களை ஆண்டவரே அப்பா வழி நடத்துகிற பரிசுத்த ஆவியானவரே, எங்களை கண்டித்து உணர்த்தி எங்களை காயம் கட்டி எங்களை அப்பா எங்களை வழி நடத்துகிற போதித்து நடத்துகிற எங்கள் அன்பின் மெய்ப்பனே, உடைய கரத்தை பின்பற்றி ஆண்டவரே உடைய கரத்தை பிடித்து கொண்டு உடைய சத்தத்தை கேட்டு உடைய சித்தத்தை செய்கிற பிள்ளைகளாய் நாங்கள் ஜீவிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க, அனுக்கிரகம் செய்யுங்க, எங்களை இழுத்து கொள்ளுங்க ஆண்டவரே. முட்புதரிலோ எதிலோ போய் எங்கள் சொந்த இஷ்டத்துக்கு போய் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு எங்கள் கால்களை நீ தப்புவித்து பாதுகாத்து கொள்ளும். வழி நடத்தும் துதிகன மகிமையாவுமக்கு செலுத்தி இன்ப இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.